பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சிறையிருப்புக்குள் அகப்பட்டு இருக்கிறேன். என்னை மீட்டு எடுப்பவர் யார்? எனக்குள்ளாடி ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கிறதே. இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா? இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? நான் எப்பொழுது இந்த பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே வருவேன்? இந்த இருளிலிருந்து வெளியே வருவேன்? இந்த பலவீனத்திலிருந்து வெளியே வருவேன் என்று அநேகர் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை மீட்டு எடுப்பேன், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 43 அதிகாரம் 1 இவ்வாறாக சொல்லுகிறது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடியவர்கள், உங்களை நான் மீட்டு கொண்டிருக்கிறேன், ஆதலால் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை நாம் ஆராய்வோமேயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்கள் குடும்பத்தில் பயத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறதல்லவோ? வேதனை ஒரு பயமாய் இருந்து கொண்டிருக்கிறது, பலவீனம் ஒரு பயமாய் இருந்து கொண்டிருக்கிறது, வியாதி ஒரு பயமாய் இருந்து கொண்டிருக்கிறது, பிள்ளைகளுடைய காரியம் ஒரு பயமாய் இருந்து கொண்டிருக்கிறது, வேலை விஷயத்தில் மேலாளர்கள் பயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அதை நினைக்கும் போது ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கிறதல்லவோ? நெருக்கப்படுத்துகிறார்கள், அதை நினைக்கும் போது ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கிறதல்லவோ? திருமண காரியத்தை குறித்தான பயம், தொழிலை குறித்தான பயம், ஊழியத்தை குறித்தான பயம், இப்படிப்பட்ட பல பயங்களோடு இருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், நான் உங்களை மீட்டு எடுத்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலைமையில் இருந்து நான் உன்னை மீட்டு எடுத்து வைத்திருக்கிறேன், என்னுடைய இரத்தத்தால் நான் உன்னை கழுவி எடுத்து வைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நான் உன்னை வலது கரத்தில் தாங்கி வைத்திருக்கிறேன், என் நீதியின் வலது கரம் உன்னை பராமரிக்கும், உன்னை தேற்றும், உன்னை ஆற்றும், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகர் பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண போகிறேன். உன்னுடைய காரியம் எதெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அந்தந்த தேவைகளில் என்னுடைய கரம் வைக்கப்படும் போது அந்த இடத்துல நீங்கள் மேன்மை அடைவீர்கள். பலவீனப்பட்டு இருப்பதற்கல்ல, சத்ருவானவன் குடும்பங்களுக்குள் நுழைந்து வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறதல்லவோ? எந்த காரியம் செய்தாலும் அதில் ஒரு தோற்று போனது போல கர்த்தர் என்னை பாதுகாக்கிறாரா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறேனா? என்னோடு கூட அவர் பேசுவாரா? என்னை வழி நடத்துவாரா என்றெல்லாம் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை மீட்டு எடுத்திருக்கிறேன், இந்த இக்கட்டுகளிலிருந்து நான் உன்னை மீட்டு எடுத்திருக்கிறேன். சத்ருவானவன் இனி உன்னை தொந்தரவு செய்ய மாட்டான், சத்ருவானவன் இனி பலன் கொள்ளுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா?
நீ என் சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்து என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டாயல்லவோ, அதனால் நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன் மகளே. நான் உன்னை திரும்பவும் உனக்கு வேண்டியவைகளெல்லாம் செய்து தருவதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் நான் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நீ பயப்படாத, நீ எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாத. உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். என்னுடைய நாமத்தை நீ மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடியினாலே திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் மகளே, உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் மகனே. நீ பயப்பட வேண்டாம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். மகனே, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றிருக்கிறாய். என்னுடைய பார்வை உன்மேல் விழுந்திருக்கிறதல்லவோ, இந்த அழகான கண்கள் உன்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறதல்லவோ, ஆதலால் நீ அருமையானவன், நீ கனம் பெற்றிருக்கிறாய். நானும் உன்னை சிநேகித்தேன். உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று ஆவியானவர் வாக்குத்தத்தமாய் குடும்பத்தாரோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணுவேன். உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் நாமத்துக்கு மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வருவேன் என்று சொன்னது போல ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். நான் மீட்டெடுத்திருக்கிறதுனால உங்களை பின்தொடர்ந்து அநேக ஆத்துமாக்களை நீங்கள் கூட்டிக் கொண்டு வருவீர்கள். அவர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள் என்று இன்றைய காலை பொழுதில் ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் பாருங்கப்பா, என்னை மீட்டெடுங்க ஆண்டவரே, என்னை இந்த சத்துருக்களின் கரத்தில் இருந்து மீட்டெடுத்து கொள்ளுங்கப்பா, உம்முடைய கரத்துக்குள் என்னை அணைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய மகனாய் மகளாய் நீர் என்னை மாற்றும்படியாய் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மையெல்லாமல் வேறு ஒரு தெய்வமும் இல்லை ஆண்டவரே. நீர் எவ்வளவு பெரிய நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்திருக்கிறோம். நாங்கள் அதை ஆண்டவரே விட்டுவிடாதபடிக்கு நாங்கள் இன்னும் உம்மையே பின்தொடர்ந்து வருவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த வாஞ்சையை, விருப்பத்தை, தாகத்தை ஊற்றி கொடுக்க போகிறார். ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் அந்த தாகம் ஆண்டவரை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனத்தின் மேலேயும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுதல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை தந்தீங்களே ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நின்று கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் அந்த பிள்ளைகளை கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.